டாக்டர் கொடுத்த தேதிப்படி 8ஆம் தேதி கரிநாள் உள்ள பூராட நட்சத்திரம். அன்னைக்கு நாள் நன்னா இல்லையே. என்ன பிரச்சனை? அப்படின்னா குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது அப்பாவோட ஆயுள் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு விதி சொல்லுது. மரணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? பகவான மனசுல நினைச்சுட்டு 500 ரூபாய் எடுத்து தட்டுல வைங்கோ, பரிகாரத்தை சொல்லிடுறேன். நான் கொடுக்குறேன். பரிகாரம் என்னன்னா, கரிநாள் அன்னைக்கு குழந்தை பிறக்கப்படாது. அது எப்படி? நல்ல ஒரு நாளா பார்த்து சிசேரியனை பண்ணிடுங்க. பரிகாரம் நன்னா இருக்கா? 500 ரூபா போச்சு. அதாவது பரணி நட்சத்திரம் உத்தமம். ஷாலினி நல்லா கேட்டுக்கோ. நான் உயிரோட இருக்க வரைக்கும் நீ சொல்ற இந்த விஷயம் கண்டிப்பா நடக்க போறதே இல்ல. அந்த ஜோசியர் சொன்னா அப்படியே நடக்குங்க. அவரை கிளம்பி போக சொல்லு. ஒரு நாள் முன்ன பின்ன பிறந்தா என்ன ஆக போகுது? அதான் அப்பா அம்மா சொல்றாங்க. அவரோட மூட நம்பிக்கைக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னங்க? குழந்தையே என்ன பிறக்கல, அதுக்குள்ள நட்சத்திரம் ஜாதகம் எல்லாம் எழுதியாச்சு. இதுல அப்பா செத்து போயிடுவான்னு வேற. இதுக்கான பதில என் குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது நான் சொல்றேன். ஷாலினி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அதிசயமா என்ன சினிமாவுக்கு கூட்டு போனப்பவே எனக்கு தோணுச்சு. சொல்லுங்க, என்ன விஷயம்? உன் உடம்புல சின்ன கீறல் விழுந்தா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா கண்டிப்பா அவங்க உன் வயிற்றுல கத்தி வைப்பாங்க. அதுக்கு நம்ம டெலிவரியை வீட்டில் வச்சு பார்த்துக்கலாமா? அறிவு இருக்கா உங்களுக்கு? பிரசவங்கிற வார்த்தையை கேட்டாலே பயமா இருக்கு. இதுல வீட்ல வச்சு வேறயா? ஷாலினி, பிரசவங்கிறது ஒரு ப்ராசஸ். அது ஈஸியா நடந்துரும். மண்ணாங்கட்டி ப்ராசஸ்னா ஆம்பளை நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. இது உங்க பிடிவாதம் காட்டுற டைம் கிடையாது. நான் என் கையால எத்தனை மாட்டுக்கு பிரசவம் பார்த்துருக்கு தெரியுமா? மாட்டுக்கு பிரசவம் பாக்குற மாதிரியா இது? ஷாலினி, அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம பிரசவத்தையே ஆரம்பிப்போம். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இதுக்கு நான் ஒத்துக்கிட்டாலும் எங்க வீட்ல இருக்கவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. எனக்கு நீ மட்டும் ஓகே சொன்னா போதும், வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்ற எதையாவது நான் எதிர்த்து பேசியிருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா என் குழந்தையோட உயிரை வச்சு விளையாட நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஹலோ ஹலோ, சந்து தானே? ஆமா. சோமன் சார் ஆபீஸ்க்கு வந்துட்டாரா? இல்ல, நீ அண்ணன் இன்னும் வரலையே. அவர் எங்கேயாவது போறேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தாரா? எதுவும் சொல்லலையா நீ? அண்ணன் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதில்ல. நான் வேணா போய் பார்க்கவா? இல்ல வேண்டாம், வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்லு. சரியா, நீ வந்தோடனே பண்ண சொல்றேன். அம்மா, யார்கிட்டயும் சொல்லாம எங்கடா போன? இங்க உன் பொண்டாட்டி நிறமாசமா இருக்காங்கிறது உன் நினைப்புல இருக்கா இல்லையா? அவன் என்ன கூட்டிட்டு வரதுக்காக தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தான். வாங்க. நீங்க யாரு? பிரசவம் பாக்குறவ. பிரசவம் பாப்பீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? அது சரி, இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா பிரசவம் பார்க்க வந்திருக்கேன். யார் இந்த பொம்பளை? இவங்க என்னோட மாமியார். மாமியாரா? அப்ப சரி. சோமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ. என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது.
எத்தனை பிரசவம் பார்த்திருப்பேன். இங்க பாருங்க, இது ஒண்ணு அந்த காலம் கிடையாது. அந்த காலமா? நான் பார்த்த பிரசவம்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு. சோமா, இவங்க இங்க இருந்தாங்கன்னா என் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுவேன். அப்படின்னா நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இங்க பாருடி, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எங்க கூட கிளம்பி வா. எல்லா பெத்தவங்களும் சுகப்பிரசவத்துக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. நீ என்னடனா ஆபரேஷன் பண்ண போறேன்னு கூட்டிட்டு போற. நான் கை வச்சாலே தாயும் செய்ய நலமா தான் இருப்பாங்க. வாமா போலாம், கிளம்பு. வேண்டாம் அம்மாடி. கிளம்புங்க, நம்ம போலாம். ஜானகி, போங்க. என்னங்க, ம். அந்த அம்மா வந்தது அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க வந்தது எங்க அம்மாக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாக்கு உங்க அப்பாக்கு யாருக்குமே பிடிக்கலன்னு நல்லாவே தெரியும். ஆ ஆமா, அவங்க உங்க காதல என்னமோ சொன்னாங்களே, என்னது? காலை விடுங்க. சொல்லு. நிஜமாவா? நான் 8 பேரை பெத்திருக்கேன். அப்பெல்லாம் விறகு எடுக்க மலை மேல ஏறி போவேன். முழுகாம இருக்கிறவங்க வேலை செஞ்சா சுலபமா குழந்தை பிறந்துரும். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எங்க வேலை செய்யறாங்க? வீட்டை பெருக்க மாட்டாங்க, தண்ணி எடுக்க மாட்டாங்க, அடுப்பு பக்கம் போவே மாட்டாங்க. ஆனா சுகப்பிரசவம் மட்டும் ஆகணும். தம்பி வாப்பா. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், வெட்டி வேறு, அப்புறம் கொஞ்சம் கல்கண்டு. இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில போய் வாங்கி வச்சுடு. அவங்களுக்கு பிடிக்கல போல. அப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு அந்த நாட்டு மருந்த பால்ல கலந்து கொடுங்க. 8 மாசம் நிறுத்திடலாம். அப்புறம் நீங்க சொன்ன அந்த எண்ணெயை வச்சுதான் நானும் டெய்லி குளிச்சிட்டு இருக்கேன். சரிடா கண்ணா, நீ தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது.